சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் புரட்டாசி மாதம் ஸ்ரீ நாலாயிர திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற திவ்ய நூல்லேருந்து தினம் ஒரு பாசுரம் விளக்கத்தோடு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கான பாசுரம் விளக்கத்தோடு பார்த்துடலாங்களா? கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும், எடுத்துக்கொள்ளில் மருங்கை இருத்திடும், ஒடுக்கி புல்கில் உதரத்தே பாய்ந்திடும், மிடுக்கில்லாமையால் நான் மெலிந்தேன் நங்காய். அதாவது இது யசோதை பிராட்டி தன்னுடைய தோழிக்கிட்ட சொல்கிற மாதிரியான ஒரு பாசுரம். என்னென்னா, கண்ணனை தொட்டிலில் உறங்குவதற்காக இட்டால் அந்த தொட்டில் கிழிந்து போகும்படி உதைக்கிறான். கையில் எடுத்து கொண்டாலோ இடுப்பை முறிக்கும் அளவிற்கு ஆடுகிறான். இறுக்கி அணைத்து கொண்டால் வயிற்றின் மேல் பாய்கிறான். தேவையான வலிமை இல்லாததால் நான் மிகவும் மெலிந்தேன் பெண்ணே என்று யசோதை பிராட்டியார் தன்னுடைய தோழிக்கிட்ட சொல்கிறாங்க. இது இந்த கண்ணனினுடைய துருதுருப்பையும் சுறுசுறுப்பையும் அந்த சுட்டித்தனத்தையும் காட்டுது இல்லையா? கண்ணன் குழந்தை பருவம் தொட்டிலில் போட்டான். தொட்டிலில் ஆடி ஆடி உதச்சி அந்த தொட்டிலே கிழிந்து போகும் அளவுக்கு விளையாடுறான். அவனை தூக்கிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது இடுப்பில் நிற்காமல் எட்டி எட்டி உதைக்கிறான். இடுப்பில் நிற்க மாட்டேங்கிறான். அப்படியே இறுக்கி அணைச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் வயிற்று மேலே ஏறி நடக்க ஆரம்பிச்சிடுறான், பாய ஆரம்பிச்சிடுறான். அதனால் அவனை கட்டுப்படுத்தவோ இறுக்கி பிடிக்கவோ எனக்கு போதிய வலிமை இல்லாததால் நான் ரொம்ப மெலிஞ்சே போயிட்டேன், அவனை சமாளிக்கவே முடியல அப்படின்னு தன்னுடைய தோழிக்கிட்ட யசோதை பிராட்டியார் சொல்கிறாங்க. நாமளே கூட நம்முடைய குழந்தைகள் செய்யும் சுட்டித்தனத்தை அடுத்தவரிடம் சொல்லும்போது ரொம்ப தொல்லை பண்ணுறான், ரொம்ப படுத்தி எடுக்கிறான், முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி கண்ணனை யசோதை பிராட்டியார் தன்னுடைய தோழிக்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு பாசுரமாக ஆழ்வார் நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த பாசுரம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த பாசுரத்தை நீங்கள் கேட்டது மட்டும் இல்லாமல் முடிஞ்சால் உங்களுடைய உற்றார் உறவுகள் நண்பர்கள் அவங்களுக்கும் பகிருங்க. மீண்டும் வேறு ஒரு பாசுரத்தோடு சந்திக்கலாம். வணக்கம்.